மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. அப்போ இங்கே கால் ஆப்ஷன் பாருங்கள், 9,36,000 கால் ஆப்ஷன் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 18,63,000 கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் நினைக்கலாம் மண்டே வந்து நார்மலாக எல்லா கால் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். அதிகமாக ஆட் ஆகிருக்கு. ஆனால் புட் ஆப்ஷனில் வந்து 1,00,000 கால் ஆப்ஷன் 1,00,000 புட் ஆப்ஷன் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். 5,00,000 கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகாது. நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஓஏ வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஓஏ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஓஏ பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போனா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இதை பார்த்து மட்டும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிடக்கூடாது. இதை வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிடன்ஸ்னால் என்னென்னு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கான்ஃபிடன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதை தான் வந்து கான்ஃபிடன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே யூஸ் பண்ண அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து கான்ஃபிடன்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. நான் மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுருக்க மாட்டேன், நிறைய மெட்ரிக்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் பையிங்கோ செல்லிங்கோ பண்ணுவேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, அது கூட இதை கம்பைன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் ஓஏ வந்து எங்கே பார்க்குறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன். சென்சிபிளில் போய் லாகின் பண்ணிக்கங்க. சென்சிபிள் லாகின் ஆகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கனால இங்கே $SN வருது. இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா அனலைஸ் டேப் இருக்கும். அனலைஸ் டேபில் போய் மல்டி ஸ்ட்ரைக் ஓஏன்னு இருக்கும். அனலைஸ் டேபில் போய் 1 2 3வது இதில் வந்து மல்டி ஸ்ட்ரைக் ஓஏன்னு இருக்கும். இப்போ வந்து மல்டி ஸ்ட்ரைக் ஓஏயில் இருக்கேன். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரைக் காட்டுது. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரைக்னா இங்கே தான் வந்து நிறைய பேர் பையர்ஸும் செல்லர்ஸும் இருக்காங்க. அதனால தான் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு காட்டுது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போய்க்கலாம். அதே மாதிரி இங்கேயும் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு காட்டுது. நம்ம வந்து இன்ட்ராடேக்கு பார்க்கறதுனால நம்ம இன்ட்ராடே கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து 6 ஸ்ட்ரைக் தான் காட்டுது. இப்போது நம்ம பியில் 6 சியில் வந்து 6 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் எங்கே ட்ரேடிங் ஆச்சோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்போனா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 50,700 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ 50,700 வந்து ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 50,700 சி, 50,700 பி. இங்கே ஒரு ஸ்ட்ரைக்கு, 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 இங்கே ஒன்று, இங்கே 1 2 3 4 5 6 5 ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யூ கேன் ஆட் 6. ஓகே, 6 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி லைன் வந்து உங்களுக்கு கசகசன்னு இருக்க மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் செலக்ட் ஆல் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 50,700 இருந்திருக்கு காலையில். இங்கே பார்த்துட்டாவே தெரியும் 50,700 தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50,700 சிஏ ஆட் பண்ணுறேன். இப்போது கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுக போகுது அப்படின்னு அர்த்தம். கான்ஃபிடெண்ட்டாக 50,700 சிஏ ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். ரைட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுக போகுது. இந்த கான்செப்டெல்லாம் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போனா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரியும், இல்லைனா புரியாது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு புரியும். கால் ஆப்ஷன் ரைட் பண்ணால் என்னாகும், புட் ஆப்ஷன் ரைட் பண்ணால் என்னாகும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஓஏ டேட்டாவில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா 50,700 மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. அப்போ இங்கே கால் ஆப்ஷன் பாருங்கள், 9,36,000 கால் ஆப்ஷன் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 18,63,000 கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் நினைக்கலாம் மண்டே வந்து நார்மலாக எல்லா கால் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இதுவே வந்து 50,700 பிஇ வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் என்ன நினைக்கலாம், மண்டே வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கலாம். அப்போது கால் ஆப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், புட் ஆப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்ல. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே என்ன ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து
5 லட்சம் புட் ஆப்ஷன் இருந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7,38,000 இருந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு புட் ஆப்ஷனு. அதுவே இங்கே பாருங்கள், இங்கே வந்து 12 லட்சத்துலேருந்து 17 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வந்து 1 லட்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து 12 லட்சத்துலேருந்து 17 லட்சம், கிட்டத்தட்ட 5 லட்சம் கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக ஆட் ஆகிருக்கு. ஆனால் புட் ஆப்ஷனில் வந்து 1 லட்சம் கால் ஆப்ஷன், 1 லட்சம் புட் ஆப்ஷன் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். 5 லட்சம் கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் 5 லட்சம் கால் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ணுறாங்க. அப்படி பாருங்கள், அப்படியே மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே 9 லட்சம் புட் ஆப்ஷன் இருக்குது, 9 லட்சமா 8 லட்சம் புட் ஆப்ஷன் இருக்குது. அங்கே வந்து 17 லட்சம் கால் ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 லட்சம் புட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா 17 லட்சம் கால் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆனவுடனே என்ன இருக்குன்னு பாருங்கள், புட் ஆப்ஷன் 8 லட்சம் புட் ஆப்ஷன்லேருந்து 6 லட்சம் புட் ஆப்ஷனாக கம்மியாயிடுச்சு. 2 லட்சம் புட் ஆப்ஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. வைண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா ரைட் பண்ணி வச்சவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இங்கே அப்படியே பாருங்கள், 6 லட்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிருக்கு. 6,36,000, 6,20,000, 5,24,000 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. அதுவே பாருங்கள், இங்கே பாருங்கள் 16 லட்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 16,55,000, 17 லட்சம், 17,98,000, 18 லட்சம், 18,46,000. இப்போ வந்து இதை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், கால் ஆப்ஷனில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, புட் ஆப்ஷனில் வந்து கம்மியான பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான். இதை வந்து நீங்கள் ஏடிஎம்மில் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தி மணியில் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 50,700 இருக்குது. அப்போ கால் ஆப்ஷனில் இந்தி மணி என்ன அப்படின்னா 50,600 தான் இந்தி மணி கால் ஆப்ஷன். ஏன்னா இந்தி மணியில் ரைட் பண்ணால் ஃபால் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். நீங்கள் அவுட் ஆஃப் தி மணி போக போக மார்க்கெட் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக தான் இது பண்ணுவீங்க. அதுவே வந்து இந்தி மணியில் வந்து கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ரைட் பண்ணி மார்க்கெட் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசு நிறையா வச்சுருக்கவங்கலாம் இந்தி மணியில் ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து மார்க்கெட் வந்து 50,700 இருக்குது, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 50,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்காமல் 50,600, 50,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தால் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். இங்கே போட்டு காமிக்கிற பாருங்க, 50,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 50,700லேருந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன். 50,600, 50,500, 50,400, இங்கே ஒரு 50,800 வச்சுக்கலாம். 50,400, 50,800, 50,300. இப்போ வந்து இந்தி மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்தி மணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். 50,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம். என்ன அப்படின்னா 12 லட்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 18 லட்சம் இருக்குது. மார்க்கெட் ஃபால் ஆக போதுன்னா எல்லாரும் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தி மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்தி மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா 50,700 வந்து அத்தி மணி. எப்போது எந்த டைமில் அப்படின்னா 9:15 வந்து அத்தி மணியில் இருந்திருக்கு. இப்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்போது 50,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்ப்போம், எப்படி வந்து ஓஇ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போ 50,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா இப்போ மேசிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ 50,700க்கும் 50,500க்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா 50,700 வந்து 9 லட்சம் இருந்திருக்கு, 50,500 வந்து 16 லட்சம் இருந்திருக்கு. இப்போது இதோட க்ரோத் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபால் ஆக இதோட க்ரோத் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே 17 லட்சத்துலேருந்து, அதாவது 9:45க்கு 17 லட்சம் இருந்திருக்கு 50,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது ஏடிஎம் வந்து 17 லட்சம் இருந்திருக்கு. இப்போது 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா 17,98,000, 17 லட்சத்துலேருந்து 17,98,000. அதாவது ஒரு 1 லட்சம் குவான்டிட்டி மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க 50,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அது வந்து ஏடிஎம்மாக இருந்தப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, அப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதே வந்து 21 லட்சத்துலேருந்து, அதாவது 50,500 கால் ஆப்ஷன் 21 லட்சத்துலேருந்து, அதே மாதிரி 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா
30 லட்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. 30 லட்சம் அப்படின்னா 21லேருந்து 30 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9 லட்சம் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், அதனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் 1-2 டைம் வந்து போட்டு பாருங்கள். அப்போனா தான் வந்து உங்களுக்கு இது வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது நம்ம கால் ஆப்ஷனை பார்த்தாச்சு. இப்போ புட் ஆப்ஷனை பார்ப்போம். 5700 இருந்திருக்கு, மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. அப்போது புட் ஆப்ஷன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். 50500 புட் ஆப்ஷன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். 50500 புட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. 13 லட்சத்துலேருந்து 50500 புட் ஆப்ஷன் 13 லட்சத்துலேருந்து 19 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் ஆட் ஆயிருக்கு. 13லேருந்து 20 வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் வந்து ஆட் ஆயிருக்கு. இதுவே வந்து 50700 புட் ஆப்ஷனை பார்ப்போம். இங்கே வந்து டவுன் ஆயிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் இங்கே வந்து ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ் ஆக அந்த லாஸ் ஆகிற ஸ்ட்ரைக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்னாடி வருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு டிகே கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த புட் ஆப்ஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது அதுக்கு முன்னாடி இருக்க புட் ஆப்ஷனில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதுவே வந்து 50400 புட் ஆப்ஷன் பாருங்கள். 50400 புட் ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதே மாதிரி லாஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைக்கை வந்து பின்னாடி நகர்த்திட்டே வருவாங்க. இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் பண்ணுவாங்க. லாஸ் ஆச்சா அந்த ஸ்ட்ரைக்லேருந்து கொஞ்சம் பின்னாடி ஸ்ட்ரைக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பின்னாடி ஸ்ட்ரைக்குக்கு போவாங்க. அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு வேளை கன்சால்டேட் ஆச்சுன்னா அவங்க ப்ராஃபிட்குள்ளே வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து அந்த ஏடிஎம்மில் இருக்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அவுட் ஆஃப் தி மணியில் இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ தெளிவாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வைங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போது அவுட் ஆஃப் தி மணி இன்க்ரீஸ் ஆகுது, புட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரைக்கை வந்து தள்ளிகிட்டே வருவாங்க, அதனால தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்தி மணி புட் ஆப்ஷன் பார்ப்போம். 50700 வந்து அட்தி மணி எத்தனை மணிக்கு அப்படின்னா 9:15 வந்து அட்தி மணி. அப்போது இந்தி மணி புட் ஆப்ஷன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். 5800 50900. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 50700க்கும் 5800க்கும் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2 லட்சம் புட் ஆப்ஷன் இருந்திருக்கு 9:15க்கு. 50800 புட் ஆப்ஷன் 2 லட்சம், அங்கே வந்து 5 லட்சம். இது பார்த்துட்டிங்கன்னா கிராஃப் வந்து ஒரே மாதிரி தான் போயிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து டவுன் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்தி மணியில் வந்து ஒரு வேளை மார்க்கெட் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணாத மாதிரி போச்சு அப்படின்னா இந்தி மணியில் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்குக்கு வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே பாருங்கள் இங்கே வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிருக்கு. கால் ஆப்ஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தி மணி வந்து அதிகமாகும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போது லாஸ்ட்டாக சம்மரி சொல்லிடுறேன் என்ன அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. கால் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறவங்க வந்து கால் ஆப்ஷனை ஸ்டேபிளாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கால் ஆப்ஷன் அதிகமாக எழுதிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்டில் வருவாங்க. மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் பண்ண மாட்டாங்க. அவங்க குறைஞ்சிட்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேபிளாக இருப்பாங்க. புட் ஆப்ஷன் வந்து கம்மியாக ரைட் பண்ணுவாங்க. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா ஏடிஎம்மில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத விட இந்தி மணி கால் ஆப்ஷனில் வந்து ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்தி மணி போக போக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இந்தி மணியில் வந்து அதிகமாக ரைட் பண்ணுறாங்க. இது செகண்ட் சினாரியோ. அதே மாதிரி பிஇ சைடில் என்ன ஆகும் அப்படின்னா இந்தி மணியில் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க, பிஇ வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து உங்கள் சைடு வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆகும். அவுட் ஆஃப் தி மணியில் லாஸ் ஆகிறத விட இந்தி மணியில் வந்து அதிகமாக லாஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்தி மணி ஸ்ட்ரைக்கை பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா இந்த டேட்டா வந்து ஃபார் எவ்ரி 3 மினிட்ஸ் தான் வந்து இந்த டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு மட்டும் கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துடக்கூடாது.
நீங்கள் வந்து உங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா, அந்த ஸ்ட்ராட்டஜி கூட இதை கம்பைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர இதை ஒன்றை வச்சு மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் லாஸில் வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதை ஒன்றை வச்சு மட்டும் எடுக்காதீங்க. நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சுருக்கீங்க, இதை வந்து நீங்கள் அது கூட கம்பைன் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளைண்டாக வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணிக்கூடாது. எந்த ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி எடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து போக போக மிஸ்டேக்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நிறைய மேக் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.